ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ரீல்ஸ் வித் ரித்தீஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயோட பிரம்மாண்டத்தை பற்றி தாங்க. ஸோ துபாய் எதுக்கு தெரியுமா பிரம்மாண்டம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸ் தான். ஸோ அதோட பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாலஸ்ட்டு, ஸோ எல்லாமே நம்பர் 1 தான் இங்கே துபாயில் பொறுத்த வரைக்கும். ஸோ துபாயோட மெயின் மூல காரணமும் ப்ளஸ் நம்ம வந்து அதோட பங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கிடெக்ட் தான். ஸோ ஆர்கிடெக்ட் டிசைன் இல்லாமல் ஒரு பில்டிங் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அஜிசி டெவலப்பர்ஸோட டெப்யூட்டி சிஇஓ டிசைன் அண்ட் இன்ஜினியரிங். வெல்கம் டு ஷோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஆஸ் அ டெப்யூட்டி சிஇஓ டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட். ஸோ அந்த ஆர்கிடெக்ட் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? லைக் பிஃபோர் கம்மிங் டு துபாய், லைக் வேறு அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிங்களா? லைக் சேம் லைக் திஸ் ஃபீல்ட்? இப்போ வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னா தமிழில் கட்டிடக்கலை நிபுணர். ஓகே. நான் படித்தது வந்து சென்னையில். ஓகே. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், சாப் சென்னை அப்படின்னு கிண்டி கேம்பஸ், ஐஐடி மெட்ராஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கேம்பஸ். சூப்பர். 5 வருஷம் படிக்கணும் ஆர்கிடெக்சர். ஓகே. படித்தோம். அதுக்கப்புறம் வந்து சோபா டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் ஜூனியர் ஆர்கிடெக்டாக சேர்ந்தேன். ஸோ வேர் இன் துபாய்? பெங்களூரில், இந்தியா. ஓகே. சேர்ந்த பிறகு அங்கே வந்து கொஞ்சம் படிப்படியாக ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு முன்னேறி, அதுக்கப்புறம் அங்கே வந்து கடைசியாக இருக்கும்போது அங்கே வந்து நான் வந்து அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ வந்து டிசைன் அண்ட் பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா கட்டிடக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குவாங்க. லேண்ட் வாங்கிட்டு அதுக்கு ஒரு டெவலப்பர் இருப்பார். இல்லைன்னா லேண்ட் ஓனரே வந்து டெவலப்பராக ஆகி டிசைன் பண்ணி கட்டுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து ஷோபா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க பெங்களூரில், இந்தியாவில். இப்போ அப்போ நான் சேர்ந்தபோது அது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட். இப்போ வந்து அது வந்து பப்ளிக் லிமிடெட். ஓகே. அதோட கம்பெனி சேர்மன் பேர் வந்து பிஎன்சி மேனன். இப்போ என் கரியரில் வந்து நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு வெரி இன்ஸ்பிரேஷ்னல் சேர்மன், இன்ஸ்பைரிங். ஸோ அதனால் வந்து அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு டிசிப்ளின்டாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தோம். அப்புறம் நான் வந்து சிங்கப்பூர் போய் படித்தேன். ஓகே. ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். செகண்ட் லைக் மாஸ்டர்ஸ்? ஆமாம், மாஸ்டர்ஸ் படித்தேன். அண்டர் கிராஜுவேட் படித்தேன், மாஸ்டர்ஸ். அது ஒரு 2 வருஷம். ஸோ இட்ஸ் சேம் ரிலேட்டட் டு ஆர்கிடெக்சர், ரியல் எஸ்டேட். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து மெடிசன் படிக்கிறோம், மெடிசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும் இல்லையா? ஓகே. நியூரோ சர்ஜன் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஹார்ட் சர்ஜன் ஆகலாம், ஸ்பைன் சர்ஜரி ஆகலாம். இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பேஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. அது படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்லேயும் போகலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகி டால் பில்டிங்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அர்பன் டிசைன் போகலாம். அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப், இன்டீரியர் டிசைன் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் எடுத்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட். ஓகே. ஸோ சுயமாக டிசைன் பண்ணோம், அதையும் வந்து நாங்களே கட்டிடுவோம். ஓகே. இப்போ வந்து நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே கட்டி நாங்களே மெயின்டைனும் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் லூப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ முக்கால்வாசி இப்போ துபாயில் உள்ள எல்லாம் அந்த ஒவ்வொரு பில்டிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் போல இருக்குது. ஒரு துபாய் ஃபுல் ஸ்கைலைன் சொல்ல முடியாது. ஓகே. 2014 நான் இங்கே இருக்கேன். 11 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அப்போ நான் வந்தபோது டிசைன் ஆர்கிடெக்டாக சோபாவில் தான் வரேன். ஸோ 2014 இன் சோபா? ஆமாம். இல்லை, நான் 2005 சேர்ந்தேன் சோபாவில். ஓகே. இந்தியாவில் ரொம்ப வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம். ஓகே. சேர்மன் வந்து அந்த கம்பெனி அங்கே பப்ளிக் ஆக்கிட்டு இங்கே வந்து செகண்ட் ஸ்டிண்ட் அப்படின்னு ஆரம்பித்தார் அவர். அப்போ வந்து அவரோட வந்து நாங்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து இன்னொரு செகண்ட் ஸ்டிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு சொந்தமாக ஒரு ஃபிட் அவுட் கம்பெனி வச்சோம், டிசைன் பில்ட் அப்படின்னு இன்டீரியர் ஃபிட் அவுட்டுக்கு வச்சோம். ஓகே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அப்புறம் ஒரு ஜாயினர் யூனிட் வச்சோம். அதுக்கப்புறம் இப்போது உங்களோட ஒரு காமன் ஃப்ரெண்டு, நம்மளோட காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் தர்ஷி, அவரோட சேர்ந்து இப்போ வந்து ஃபர்னிச்சர் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆர்கிடெக்டாக இருந்ததுனால இட் கிவ்ஸ் மீ ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கோ அரவுண்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அசிசி டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 2 வருஷமாக இருக்கேன். அவங்க வந்து ஒரு ஸ்டூடியோ 360 அப்படின்னு ஒரு கம்பெனி சப்சிடரி இருக்குது. ஓகே. அந்த கம்பெனி தான் வந்து அசிசி டெவலப்மெண்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அது வந்து நான் சேரும்போது 145 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து 1000 பேர் இருக்கும். சூப்பரமாக. பட் நீங்கள் ஷோபாவில் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது அங்கே உள்ள இது லைக் பிக் பில்டிங்ஸ், நல்ல
ப்ராஜெக்ட்ஸ் எந்த பிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் வந்து ஷோபாவோட கான்ட்ராக்டிங் டெலிவரி. 2 டிவிஷன் இருந்தது அப்போது ஷோபாவில். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட், வேறு அப்பார்ட்மெண்ட் பண்ணி விற்றுருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எங்கெல்லாம் கேம்பஸ் வருதோ அதெல்லாம் வந்து நாங்கள் கேம்பஸ் டிசைன் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். ஸோ அந்த செக்ஷனில் நான் இருந்தேன். அதனால தான் டிசைன் அண்ட் பில்டு. இன்ஃபோசிஸ் கேம்பஸில் வந்து நான் பூனேயில் வேலை பார்த்துருக்கேன், ஹிஞ்சேவாடி, ஹைதராபாத், அப்புறம் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி, இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே துபாயில் வந்து ஷோபா ஹார்ட்லேண்ட்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் வந்து துபாய் மாலுக்கு மேதா பிஸ்னஸ் பேக் பின்னாடி இருக்குது. கரெக்ட். ஆல் வில்லா டைப். வில்லாஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, அப்புறம் யூட்டிலிட்டிஸ், பப்ளிக் பார்க்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்தது வந்து 2 ஸ்கூல். ஸோ அந்த 2 ஸ்கூலும் ஃபுல் டிசைன் பில்டு பண்ணி பண்ணுவாங்க. 11 மாதத்தில் டிசைன் அண்ட் பில்ட் பண்ணி டெலிவரி பண்ண அந்த 2 ஸ்கூல். அப்படி தான் என் கரியர் இங்கே துபாயில் ஆரம்பிச்சது. நீங்கள் வந்து இப்போ வந்து லைக் வில்லாஸ் பண்ணுறதுக்கும் லைக் டால் பில்டிங் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் டிஃப்ரென்ஸ்? வில்லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. டால் பில்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து டால் பில்டிங் வந்து ஒரு கிளைண்ட்டு தான் இருப்பார். அந்த ஒரு கிளைண்ட்டோட உட்காந்து பேசி அவருக்கு என்ன வேணும்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரீஃப் எடுத்து எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் உட்கார வச்சு பண்ணுறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங். பட் தோ இன்ஜினியரிங் இஸ் காம்ப்ளிகேட்டட். அப்புறம் ஒரு வில்லா பண்ணோம்னா அந்த வில்லாவோட ஓனரு, அப்புறம் அந்த ஓனரோட ரிலேட்டிவ்ஸு, மகள்கள், அப்புறம் ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த வில்லா பண்ணோம். நம்ம இன்றைக்கி வந்து அப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு வந்து இன்னொருத்தர் மாற்றிடுவாங்க. சொந்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து நீங்கள் டிசைன்ஸ்னால நீங்கள் சொல்கிறீங்க லைக் இட்ஸ் டிஃபிகல்ட் டு இதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன். லைக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னா வில்லா இஸ் ஹேண்ட்ஸ் டவுன் ஈஸி. இட்ஸ் a small project. Okay. But in terms of designing the villa is more difficult than designing a skyscraper. Okay. So இப்போ ஒரு டாலஸ்ட் பில்டிங் கட்டுறதுக்கு அப்ராக்சிமேட்லி லைக் எவ்வளோ நாள் ஆகும்? லைக் 4ன்றது கம்மி, வருஷம். இப்படி ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து அப்ரூவல்லாம் எடுத்து ஓரளவுக்கு டெண்டர் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆகிடும் ஒரு வருஷம் மினிமம். ஃபுல் ஃபாஸ்ட் ட்ராக்கில் பண்ணால் 1 வருஷம் மினிமம் ஆகும். நல்ல லேண்ட்மார்க் ஸ்ட்ரக்சர் உயரமாக ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர்லாம் பண்ணணும்னா ஆகிடும் 2-3 வருஷம் ஆகிடும் டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு அதுக்கே ஒரு நாள் ரொம்ப லைக் பல நாட்கள் தேவைப்படும் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டு. அதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னென்னா லைக் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைப் ஆஃப் பேஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை அது டாலஸ்ட்டுக்கு ரொம்ப டாலஸ்ட் உள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் புர்ஜ் கலீஃபா, அதுக்கும் இப்போ நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள அந்த ஒரு 32 ஃப்ளாட்ஸ் இருக்கிறதுக்கு, ஸோ அதுக்கும் வாட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பேஸ்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நம்மளோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே எல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லையா. ரஃபாக பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் டாலாக போகிறீங்களோ அவ்வளோக்கு கீழே டீப்பாக போகணும். ரஃபாக அந்த இப்போ 1:2 மேபி யூ கேன் டேக் 0.3 or 0.2. இப்போது 10 ஆன் த டாப் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இல்லை அப் டு 3 வரைக்கும் கூட டீப்பாக போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் டால் பில்டிங் பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த லொக்கேஷன். இப்போ டால் பில்டிங் டு டூ இன் அ டெசர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டால் பில்டிங் டு டூ இன் அ ராக்கி ஏரியா. ஸோ அங்கே ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் டிக் பண்ணி ஃபவுண்டேஷன் வைக்கிறது கஷ்டம். பட் ஆனால் the load bearing capacity of the soil is better because it's a rock. But in terms of desert it's not going to hold it. And அதே மாதிரி இப்போ டால் பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் பைல்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இட் கோஸ் டீப், இட் கோஸ் அப் டு ஈவன் சம்டைம்ஸ் ஈவன் 100 meters 70 meters வரைக்கும் கீழே போகும். அதுக்கப்புறம் ராஃப்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வாட் எவர் ஃபங்க்ஷன்ஸ் வி ஹேவ் யூட்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் பில்டிங் வரும். ஸோ இப்போ பேஸ்மெண்ட் கீழேருந்து மேலே வரதுக்கே ஒரு 3-4 மாதம் ஆயிரும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் லெவலில் பார்க்க முடியும். அண்ட் இப்போ அந்த அஜிசி டெவலப்பர்ஸில் வந்துட்டு இப்போது புதுசாக கரண்ட்லி என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேறு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் லைக் பிக் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அஜிசி டெவலப்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெசிடென்சஸ், இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ், ஹோட்டல்ஸ். ஓகே. வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹோட்டல் பண்ணிகிட்ருக்கோம் அஜிசிக்கு. அவருக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் அந்த 5 வருஷத்தில் ஒரு 150 ஹோட்டல் கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து சேர்மனுக்கு. பயங்கர ட்ரிவன் பர்சனாலிட்டி. ஸோ அவர் பேச கேட்சப் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வில்லாஸ் ரொம்ப கம்மி நாங்கள் பண்ணுறது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுவோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இது ஹோட்டல், இது 2 தான் மேக்ஸிமமாக பண்ணுறோம் நாங்கள். ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் சொன்னேன் இல்லையா. இந்த 2 டைப்பில் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் இருக்குது. ஒரு பிளாட் வாங்கி அந்த பிளாட்டில் அப்பார்ட்மெண்ட் ஒரு 200 அப்பார்ட்மெண்ட் ஒரு 300 அப்பார்ட்மெண்ட் கட்டுவோம். சில டைம் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணுவோம்.
மாஸ்டர் பிளான் பண்ணும்போது நாங்களே ரோடு போட்டுருவோம், அதுக்கேற்ற மாதிரி பப்ளிக் ஃபீச்சர்ஸ், கார்டன்ஸ், லகூன்ஸ், வாட்டர் ஃபீச்சர், ஃபவுண்டைன் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால், அப்பார்ட்மெண்ட்ஸு அதெல்லாம் பண்ணுவோம், ஸ்கூல் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அசீசி வெனிஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது துபாய் சவுத்தில். அதுக்கப்புறம் அசீசி மிலான் இப்போ வெரி ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 மாஸ்டர் பிளான் கான்ஃபிடென்ஷியலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் 21ஆம் ஒரு லான்ச் இருக்குது எங்களுக்கு. அந்த லான்ச் வந்து மிகப்பெரிய லான்ச்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர் ராஜா அவர் வந்து திறந்து வைப்பார். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ வந்து ஆர்வமாக எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ வெனிஸ் சொன்னீங்களா, அது வந்து லைக் சேம் வில்லா டைப்பா இல்லை? ரெண்டுமே இருக்குது, வில்லாஸும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நேம் வந்து வெனிஸ்னாலே ஊர் வந்து தண்ணியில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லகூன் இருக்குது, ஃபுல்லாக வாட்டர் போட்டு லகூன் மாதிரி ஒரு மெரினா அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஆமாம், பட் ஆனால் பீச் ஃப்ரண்ட்டில் இல்லை. அது துபாய் சவுத்தில் டெசர்ட்டில் இருக்குது. பட் ஆனால் அந்த பாலைவனத்தையும் நாங்கள் வந்து ஒரு நந்தவனமாக ஆக்கி சொல்லிட்டுருக்கோம். அது முக்கியமாக இன்னொன்று சொல்ல வந்துட்டீங்களா, ஒரு டாலஸ்ட் ஒன்று வருது உங்கள் இதில் அஜீஸில். ஆமாம், புர்ஜ் அஜீஸ். ஆமாம், ஓகே. அதை பற்றி சொல்லுங்கள். லைக் அது வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி அந்த கன்சல்டன்ட் மூலமாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது ஸ்டார்டட் ஆல்ரெடி பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 இருக்குது காம்பனண்ட். ஒன்று வந்து கார் பார்க்கு, இன்னொன்று வந்து டவர். கார் பார்க் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு, பேஸ்மெண்ட்லாம் போட்டு. டவரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேஸ்மெண்ட் இப்போ தான் ராஃப்ட் ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக நான் சொல்லுவேன், அந்த பைல்ஸ்லாம் முடித்து கரெக்டாக அந்த கட்டிங் லெவல் வந்திருக்கும். இன்னும் ராஃப்ட் போட்டு அப்புறம் பேஸ்மெண்ட் போட்டு இருப்போம். ஆகிடும், இன்னொரு 4-5 மாதம் ஆகிடும் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கு. அதுக்கப்புறம் யூ கேன் சி எவ்ரி 5 floor, every 5 days you can see one slab coming very fast. எவ்வளோ டாலஸ்ட் லைக் என்ன புர்ஜ் கலிஃபா அது அளவுக்கா இல்லை? புர்ஜ் கலிஃபா இது வந்து செகண்ட் டாலஸ்ட். அதனால் வந்து 725 மீட்டர் வரைக்கும் நாங்கள் பர்மிட் வச்சுருக்கோம். அங்கிட்டோம். எவ்வளோ ஃப்ளோர்ஸ்? லைக் 140 140. ஓகே. ஸோ ஆல் லைக் ஒன்லி ரெசிடென்சியல் ஆர் லைக் மிக்ஸ்ட் யூஸ்? அந்த மாதிரி ஒரு டவர் இருக்கும்போது எல்லாமே மிக்ஸ்ட் யூஸ். ஆஃபீஸ் மட்டும் இல்லைங்க, மீதி எல்லாம் இருக்குது. ஹோட்டல் இருக்குது, ரெசிடென்சிஸ் இருக்குது, ரீட்டைல் இருக்குது, ஸ்பா இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எப்போ முடியும்? லைக் கம்மிங் 26, 27? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 5 வருஷத்துக்குள்ளே கட்டிடுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் 30 ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே இப்போ வந்து தெரியும் துபாயில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒன்லி ரியல் எஸ்டேட். நம்மளை யாராவது பார்த்தாலே என்ன வீடு வாங்கிட்டேன்னு தான் கேட்குறாங்க. கரெக்டு தான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஊர் மாதிரி தான். லைக் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு ட்ரீம், லைக் ஒரு கனவாகவே இருக்கும். லைக் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இது வாங்கிடலாம் ஈஸியாக அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே? கரெக்டாக தான். ஆக்சுவலாக வாங்கலாம். ரெகுலராக ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக சம்பளம் இருக்குது, இல்லைன்னா அவர் வந்து சுயதொழில் பண்ணுறாரு, அவர் கேஷ் ஃப்ளோ கரெக்டாக மேனேஜ் பண்ணாருன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி ரியலிஸ்டிக். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோம், அதுக்கு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் இந்த ஊரில் வந்து கரெக்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 10% பார்க்கலாம். அது கரெக்ட் டைம் பண்ணணும். நீங்கள் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 6% to 7%, 6-7 வந்து கிடச்சிரும். ஓகே. ஆனால் 10% மேலே நீங்கள் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அர்லியாக வாங்கணும். நீங்கள் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது வாங்கணும். லான்ச் பண்ணும்போது வாங்கினீங்கன்னா அது நம்ம கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ரெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அந்த வேல்யூவேஷனுக்கு. அப்புறம் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ளிப்பிங் இஸ் வெரி காமன். அது ஒரு 5 ப்ராப்பர்ட்டி கேஷ் ஃப்ளோவில் வாங்கிட்டு கரெக்டாக ஹேண்ட் ஓவர் டயத்தில் we have to sell it. That is very much as a business or a way of life for many people in Dubai. ஸோ அதான் ஃபினிஷிங் முன்னாடி ஐ மீன் லைக் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணது வாங்காமல் யூ நீட் டு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வாங்கிடணும்னு சொல்கிறீங்க. அதான் லான்ச். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 20 to 25% has to be from you. ரிமைனிங் you can take a loan. இப்போ ஒரு 1 million ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 250,000 கொடுக்கணும் கையில் இருந்து. ரைட்டா? இந்த 1 million ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்டூடியோ சிட்டி சென்டரில் கொஞ்சம் கஷ்டம், 1.2 வரைக்கும் போகுது. இப்போது 1 million உங்களுக்கு 1 bedroom கிடைக்கலாம், பட் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் கிடைக்கும். நமக்கு கார் இருந்தால் துபாயில் பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் போய்ட்டு வந்துடலாம். ஸோ 1 millionக்கு there are properties also for 1 bedroom, மேபி 900,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் வந்து ஒரு 200,000 ஒருத்தர் கொடுக்கணும்னா பிஞ்ச் இருக்கும். பட் ஆனால் அதே ஒரு 1 million நீங்கள் லான்ச் டைமில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் லான்ச் டு ஹேண்ட் ஓவர் இட் குட் பி ஈஸிலி 3 years.
ஆனால் அந்த 3 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பேமெண்ட் பிளான் வச்சுருப்பாங்க 40-60 இல்லை 30-70 இல்லைன்னா 50-50 அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. பேமெண்ட் பிளான். ஸோ இப்போ அந்த 3 வருஷத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருந்தது, கரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா அதையும் கொடுத்து வாங்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்களேன், லான்ச் பண்ணும்போது 800,000 தான் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து 50-50 பிளான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொடுக்க போது 400,000 3 இயர்ஸில் கொடுக்கணும். ஆனால் அப்போ வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 1.1-1.2 ஆகிடும். நீங்கள் இன்னும் 50% இன்வெஸ்ட் பண்ணலை. ஓகே. பட் ஆனால் நீங்கள் வந்து 1.1க்கு விற்கலாம். ஸோ யூ கேன் மேக் 300,000 ப்ராஃபிட், ரைட்? இட்ஸ் பாசிபிள் ஆன் யுவர் 50%. ஸோ இட் மீன்ஸ் see the percentage what you can get. பட் ஆனால் எல்லாமே வந்து 1 மில்லியன் எடுத்தாலே வந்து மில்லியன்றாங்க. ஸோ இது வந்து சாத்தியமாக? லைக் நான் சொல்கிறது என்னென்னா, லைக் பீப்புள் ஹூ இஸ் கெட்டிங் சேலரி எல்லாருமே வந்து லைக் எல்லாமே இங்கேயும் வந்து லைக் மிடில் கிளாஸ் அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக் மினிமம் சேலரி இவ்வளோ இருந்தால் ஓகே, தே கேன் கோ ஃபார் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு போகலான்ங்கிற ஒரு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் சேலரி இருக்கு? லைஃப் ஸ்டைல் துபாயில் வந்து 2,000 ரூபாய்க்கும் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, 20,000 ரூபாய்க்கும் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. 20,000 ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா கேட்டகரி இன்ஜினியருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். 20,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து மாதத்துக்கு 250,000 வாங்குகிற இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் appetite டு சேவ் அண்ட் தென் பை. பட் ஆனால் இங்கே இன்னொரு ஸ்கீம் அட்வான்ஸ் ரெண்ட் டு ஓன் கூட இருக்குது. இங்கே நமக்கு வந்து இப்போ ரெண்ட் நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஆஃப் யுவர் இன்கம் இஸ் ஆன் ரெண்ட் இன் துபாய். பட் அந்த ரெண்ட்டையே வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாம்ல. there is an option called rent to own. Not many people give, but there are properties which come up in the secondary market which developers facilitate. Cash rich developers-லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வெளில போகுது, அவங்களே ஃபண்ட் பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு டு ஃபெசிலிட்டேட் பையர் they give this option of rent to own. அது கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு ஒரு 3 வருஷம் what should I say ரெண்ட், அந்த ரெண்ட் will become your down payment. Yeah. So after 3 years, you can go for the bank loan and take it. So that is an advantage that for somebody who doesn't have huge liquidity to buy the property also. இருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி லைக் இப்போ வந்து ஸ்டூடியோ வாங்குறதோ இல்லை வந்து 1 bedroom 2 bedroom ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா லைக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த நெருங்கி அந்த 1 இதுக்கு தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடியோவும் அந்த ஆல்மோஸ்ட் 800 அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து எதில் வாங்கினா லைக் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி? ரியல் எஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா 3 golden rules of real estate. Very simple. First rule is location. Second rule is location. Third rule is also location. It's everywhere based on location only. But இங்கேயுமே லொகேஷன் தான் நடத்தி இல்லை, எவ்ரிவேர் எல்லாமே கார் இருக்கு, ஸோ எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். ஸோ இல்லை 400 feet square ஸ்டூடியோன்னு வச்சுக்கோங்க, புர்ஜ் கலிஃபால 2 மில்லியன் கூட கிடைக்கும். இப்போ அதே நான் ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அங்கே போனால் 200,000 to 400,000. இட்ஸ் பாசிபிள். ஷார்ஜா வேறு ரேட் இருக்கும், அஜ்மான் இன்னும் ரேட் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் த சேம் 400 feet square, but it's the location that matters, your community that matters, infrastructure around it that matters. Community facilities பார்த்தீங்கன்னா இப்போது அதே ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் வித் ஹை அண்ட் ஸ்பா, ஜிம், ஸ்குவாஷ் கோர்ட்டு, அதே மாதிரி பேடல் கோர்ட்டு அதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரேட். இப்போ அதே ஸ்டூடியோ இப்போ இன்டர்நேஷ்னல் சிட்டிலாம் எடுத்திங்கன்னா there are no amenities, it's just studio, கீழே வந்து ரீட்டைல் இருக்கும். So you are cutting down all the additional luxuries. So it becomes a budget product. So it depends. Yeah. ஸோ இப்போது ஆர்கிடெக்டுக்கு இங்கே எவ்வளோ ஸ்கோப் இருக்குது? லைக் இப்போ புதுசாக வரவங்க ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கும் இல்லை ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்கோப் வந்து ஆர்கிடெக்ட் வந்து இங்கே வந்து ஆஸ் அ பில்டிங் நிறையா பண்ணிட்டு இருக்கனால ஸோ ஸ்கோப் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? எதிரெலாம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக நிறையா ஸ்கோப் இருக்குது. இதே பார்க்க வேண்டாம், இருக்குது. ஓகே. இப்போ எப்படி நீங்கள் வந்து பெங்களூரில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து எனி ப்ரொஃபஷனல் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த பில்டிங் இண்டஸ்ட்ரி. ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், லேண்ட்ஸ்கேப், இன்டீரியர் டிசைன், கான்ட்ராக்டிங், சைனேஜ் அண்ட் வே ஃபைண்டிங் எல்லாமே தான். தோ துபாய் இஸ் காட் processing for petrochemicals, that is also a major income. That is maybe the most biggest income for the UAE and especially Dubai also. Next tourism, அதுக்கப்புறம் real estate தான். It's a very safe haven.
நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் அந்த லாஸ்ட் 1 year or in 18 months how many millionaires have come to Dubai அப்படின்னு. Dubai has got the magnet power. It's attracting all the millionaires in the world, and for them the safe haven is investing their money on a real estate. It's a very stable government. It gives good returns, and also interest rate வந்து ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து it is better to own than to rent. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ்னால் லைக் புதுசாக வந்து இங்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைக் ஆர்கிடெக்ட் வைஸில் ஸோ இனி அதுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி பண்ணிட்டு வரணுமா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கும். இங்கே வந்து G+4 G+12 அன்லிமிட்டெட் அப்படின்னு 3 கேட்டகரிஸ் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது ஆர்கிடெக்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னு சொன்னீங்களா? ஸோ அதுக்காக கேட்குறேன். ஸோ இதே மாதிரி இப்போ வரவங்க எல்லாமே டேரக்டர் லைக் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க இங்கே. ஸோ தே வாண்ட் டு கோ இன் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இதில் அதில் போகிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணணுமா? ஆமாம் பண்ணணும். ஜென்ரலிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னா யூ நீட் டு நோ சம்திங் இன் டீட்டெயில். only then you can step back and then you can see everything. ஒரு ஆர்கிடெக்ட் படித்த பிறகு ஆர்கிடெக்சர் படித்த பிறகு இமீடியட்டாக ஸ்பெஷலைசேஷன் செலக்ட் பண்ணுறது க்ரைம். பிகாஸ் யூ ஹாவ் டு ஒர்க் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி நீங்கள் எங்கே செட்டில் ஆக போகிறீங்க, வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் வாட் ஷுட் ஐ சே லைக்லிஹுட் ஃபார் யூ டு பி சக்ஸஸ்ஃபுல், அதெல்லாம் பார்த்த பிறகு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது பெட்டர். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன்னா ஓகே அக்கறைக்கு அக்கறை எப்பவுமே பச்சாதான். ஸோ அதனால் வந்து மேபி அதை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் யங்ஸ்டர்ஸ்க்கு ஜென்ரலாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சரையும் நீங்கள் வந்து யூ கேன் நாட் கம்பேர் வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் early படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ் அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் தேர் பே இஸ் நாட் சேம் as architects pay. ஆர்கிடெக்ட் வந்து ஸ்லோ கிராட்டிடியூட். இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாஃப்ட்வேர் படித்தாங்க, என் கிளாஸ்மேட்ஸு. நான் வந்து ஆர்கிடெக்சர் படித்தேன். அவங்க வந்து என்னோட 3 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாஸ் ஆகிட்டு வரும்போது அவங்க 4 வருஷத்துல முடிச்சிருவாங்க. நான் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். என்னோட 3 மடங்கு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, வேறு நாட்டில் இருந்தாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வி ஹவ் ரீச்ட். யூ கேனாட் ஓவர் நைட் லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மூவ் அப் வெரி குவிக்லி. அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ்லையும் அந்த சாஃப்ட்வேர் வேல்யூவேஷன் மாதிரி குவிக்லி $1 billion வேல்யூவேஷன்லாம் கிடைக்காது, பொறுமையாக தான் கிடைக்குது. இட்ஸ் பிரிக் அண்ட் மோட்டார் பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் பீப்புள் ஆர் த அசெட்ஸ். And now we are dependent on technology also. So we really don't have a plant and machinery to evaluate our business of architecture. Only the people make the business. And நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்லேயும் பில்டிங் அதுமாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ள கண்ட்ரிக்கும் இங்கே உள்ளதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? மற்ற கண்ட்ரிலையும் இங்கேயும் ப்ராசஸ் சேம். பட் ஆனால் the way in which you do things, the ultimate goal will slightly vary. Safety is the most important thing for any engineering and architecture. அதுக்கப்புறம் வந்து டிசைன் குவாலிட்டி, அர்பன் டிசைன், ஹியூமன் கம்ஃபர்ட் அதெல்லாம் வரும். ஸோ நான் இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா சிட்டிஸில். இப்போ துபாயில் பண்ணியிருக்கோம், துபாய் அப்புறம் அபுதாபி பண்ணியிருக்கோம், அப்புறம் உமல் கோயம் ராசல் கேம் ஆல்மோஸ்ட் எமிரேட்ஸ் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து அப்புறம் கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், லண்டனில் 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கிளைண்ட் ஆட்டிடியூட், அப்புறம் வந்து கவர்மெண்ட், இது 2 தான் பிக். எங்களோட ப்ராசஸ் நாங்கள் தான் பண்ண போகிறோம். எங்களுக்கு தெரியும் இப்படி ஆரம்பிக்கணும் இப்படி முடிக்கணும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட் வேறு இருக்கும். த வே இன் விச் தே ட்ரீட் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அண்ட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியாவில் கொஞ்சம் டைம் ஆகும், துபாயில் சூப்பர் ஃபாஸ்ட். யூகேயில் வந்து இங்கே துபாயில் எக்ஸ்ன்னு அங்கே 10x ஸ்லோ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி ப்ராசஸஸ் இருக்கும். பட் எங்களோட டிசைன் ப்ராசஸ் இஸ் சேம். We start with feasibility, concept, அப்படியே போய்ட்டு IFC, டெண்டர், சூப்பர்விஷன் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இன்னும் எவ்வளோ இன்னொரு 5 years கழிச்சு துபாய் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 5 yearsன்றது வந்து ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங். 5 years ஃபார் துபாய். ஓகே, இப்போ நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 வாரத்துக்கு ரோடெல்லாம் மாறிடும் உங்களுக்கு துபாயில். And it's extremely fast. In 5 years you'll see more greenery for sure in Dubai, more pedestrian comfort,
more bicycle tracks. And 2030 வந்து rulers have big plans for Dubai to make Dubai a beautiful green city. There are going to be air conditioned public spaces, and of course by 2070 we should be the world's number one city, and everybody is working towards it. ஸோ இப்போ நம்ம துபாய் வளர்ச்சி நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி 2030. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன அடுத்தது? ஓகே, இப்போது என்னோட பர்சனல் கோல்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசிங் ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பில்டிங் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான் சொன்னேன் இல்லையா, ஃபீஸிபிலிட்டியில் இருந்தது. இது எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அதே ஷட்டரிங்கு, அதே கான்க்ரீட்டு, ஸ்டீல் பண்ணுறோம். இதோட இன்னோவேட்டிவாக எப்படி ஃபேக்ட்ரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வி கேன் ப்ரொடியூஸ் ஹவுசஸ். ஆல்ரெடி வித்தியாசமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. which people can make it as home. அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒன்று அப்படி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பில்டிங் பார்க்குறதுக்குன்னே இங்கே வந்து வருவாங்க லைக் விசிட்டர்ஸ் வந்துட்டு. ஸோ நீங்கள் ஆக்சுவலி இதுலேயும் பார்த்துப்பீங்க, அந்த ஒரு ரவுண்டாக போட்டு அது இது ஒன்றும் தட் ட்ரேட் சென்டர் அந்த ரவுண்டை போட்ட அதோட என்ன அதோட இது இட்ஸ் நாட் சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சொல்லல பிரம்மாண்டம் இவங்க பண்ணுறது தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அது மாதிரி நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணுவீங்க லைக். ஆமாம், கரெக்டாக அது மாதிரி தான் பண்ணுவோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட், இப்போ நான் வந்து ஹவுசிங் மார்க்கெட்டில் இருக்கனால எனக்கு என்னோடய டார்கெட் எப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வெளில கொடுக்க முடியும். பிகாஸ் பீப்புள் நீட் ஹவுசிங், அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கிடைக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி டெவலப்பரும் வந்து ஒரு ப்ராஜெக்டை 3 வருஷம் ஏன் வச்சுக்கணும், ஒரு வருஷத்துலேயே இமேஜின் இப்போ 3 வருஷமாக பண்ணுற ப்ராஜெக்டையும் 1 வருஷத்தில் நம்ம வந்து டெலிவரி பண்ண முடியாது. இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் ஈல்டிங் சக்ஸஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக கட்டுவோம். இப்போ பண்ணுறது இல்லை நாங்கள். டாய்லெட்ஸ்லாம் வந்து நாங்கள் இப்போ ஃபேக்ட்ரியில் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அந்த டாய்லெட்ஸ் வந்து நாங்கள் வந்து வச்சுருவோம். இது வந்து பாட்ஸ் அப்படின்வாங்க. அப்புறம் அதே மாதிரி கிச்சன், வார்ட்ரோப்ஸு, வேனிட்டி கவுண்டர்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ரியிலே பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அசம்பிளி தான் பண்ணுறோம் சைட்டில். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா எப்படி இதையும் வந்து குறைச்சி வால்யூமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேயில் பாப்புலராக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் பாப்புலராக இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்லேயும் பாப்புலராக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி வந்து இங்கே கொண்டு வரலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராடக்டை ஃபேக்ட்ரியிலே முடிச்சுட்டு சைட்டில் மட்டும் ஜிக்ஸா பசில் மாதிரி இல்லை லீகோ பசில் மாதிரி அட்டாச் பண்ணி குயிக்காக எப்படி கட்டுறதுன்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்கிடெக்ட் ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தது. ஸோ இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஸ்டுடியோ. தேங்க்யூ. மிக்க நன்றி.